அமீர் சார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட். நான் சார்கிட்ட வந்தோடனே சொன்னேன், சார் நான் உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன். உங்கள் படைப்புகள் தாண்டி உங்களுடைய எல்லா பேட்டிகள், உங்களுடைய எல்லா பேச்சுகள் எல்லாத்தையுமே நான் கூர்ந்து நீண்ட காலமாக பார்த்துட்டே இருப்பேன். அவரோட இன்டர்வியூ எதுனாலும் நான் பார்ப்பேன், ஃபுல்லாக பார்ப்பேன். அதில் எப்பயுமே ஒரு ஹானஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். எந்த டாப்பிக்காக இருந்தாலும் அவர் ஸ்டாண்டில் அதை கரெக்டாக சொல்லுவார். அவர் யாரை ஆதரித்தாங்களோ அவங்களே ஒரு தப்பு செஞ்சாலும் அதையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு மனிதர். அந்த வகையில் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அண்டு ரமணா சார், அவருக்கு என்ன தெரியாது, நான் வந்து திருமலை படம் ஷூட்டிங் அப்போ மோகன் ஸ்டுடியோவில் செட்டு போட்டிருந்தாங்க சாங்குக்கு. அந்த சாங் ஷூட்டில் சார் டைரக்ஷன் பண்ணும்போது நான் வாய்ப்பு தேடி இருந்த சமயங்களில் போய் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவரோட இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த மேடையில் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப பெருமையாக மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த படத்துடைய யோலோ நான் மெயினாக வந்தது என்னுடைய இனிய நண்பர் சாம். அவரை வந்து விஷ் பண்ணிட்டு போகணுன்னு தான் வந்தேன். ஒரு பெரிய ஸ்கூலில் ஒரு பெரிய மாணவர் அவர். சமுத்திரகனி சார்ன்ற ஒரு யூனிவர்சிட்டியோட ஒரு அமீர் சார், சமுத்திரகனி சார் எல்லாம் அவங்க எல்லாமே ஒன்று தான். அவங்க தனித்தனியாக நீங்கள் எப்படி பிரித்து பார்க்குறீங்கன்னு தெரியல. அந்த யூனிவர்சிட்டியில் அவர் ஒரு ப்ரொஃபஸர்னால் இவங்க வேறு ஒரு இது. ஸோ அந்த ஒரு பெரிய படங்கள் ஒர்க் பண்ண ஒரு அனுபவம் அவரை வந்து இந்த படத்தில் எப்படி பிளானிங் பண்ணணும், எப்படி வந்து அதை கதைக்களத்தில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும், வணிக ரீதியாக அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும், எப்படி வந்து ஒரு குயிக் டைமில் அதை பண்ணணுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சாமுக்கு இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னுடைய நீண்ட வருட நண்பர் அவர் இப்போது இந்த படத்தின் மூலயமா லான்ச் ஆகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால் நானே ஃபோன் பண்ணி நான் கண்டிப்பாக வரேன். வருஷத்தை சொல்ல மாட்டேன், சொல்கிறேன். ஆனால் அடுத்து முடியும் பாருங்கள், எங்களுடைய மூதாதையரே அவர் தான். மிமிக்ரியில் நாங்கள் யாரெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கற்றுட்டோம்னா, எப்பயுமே மிமிக்ரி பொறுத்த வரைக்கும் ஆக்டரை நேராக பார்த்தா கற்றுக்க முடியாது. இன்னொருத்தவங்க பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கு வந்து அது ஈஸியாக வரும். இவங்க பண்ணுறாங்கல்ல, அப்போ எப்படி பண்ணுறாங்க அந்த நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி எனக்கெல்லாம் நான்லாம் மிமிக்ரி கற்றுக்கிட்ட டைமில் எனக்கெல்லாம் இன்ஸ்பயராக இருந்தது என்னுடைய கோபி அண்ணன், சின்னி ஜெயந்த் அண்ணன், மயில்சாமி அண்ணன், இவங்கெல்லாம் தான். நான் ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயம், மனோபாலா சாருக்கு நான் ஒரு 5-6 பெரிய படங்களுக்கு நான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன். அது ஏன் நான் இது வரைக்கும் அஃபிஷியலாக சொல்லாமல் வச்சுருந்தேன்னா, படம் பார்க்கும்போது அந்த கேரக்டராக வேற ஒருத்தரோட பேசியிருக்காங்கன்ற அந்த கனெக்ட் வர வேணாம், படமாகவே அது இருக்கட்டும், அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது சொல்லிக்கலாம்னு நினச்சேன். ஸோ அண்ணன் ரிவீல் பண்ணிட்டாங்க. பட் தேங்க்ஸ்ண்ணே. ஏன்னா அவரும் நம்மளுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இயக்குனர் மனோபாலா சார். என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். நான் நிறைய வாய்ஸஸ் பேசியிருக்கேன். பட் அவரோட இது வந்து நம்ம கூடவே நிறைய பழகுனதுனால எனக்கு அவருடைய அந்த ஒரு இது வந்தது. ஸோ அவரோட பிளெஸிங்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப நன்றி. அண்டு நான் பேசணும்னு நினச்சா அது கண்டென்ட் நிறைய போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த படத்தை பற்றி, இந்த படத்தில் பணியாற்ற இருக்கக்கூடிய கதாநாயகி அவங்க வந்து இன்னும் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக வந்து இண்டஸ்ட்ரிக்கு அவங்கள வந்து ஒரு வார்ம் வெல்கம். அண்ட் தயாரிப்பாளர் அவர்கள் ஸோ எல்லாமே சொன்னாங்க, ரிஸ்க்கு படம் பண்ணுறது, அதில் இருக்கிற பிரச்சனைகள் எதில் ரிஸ்க் இல்லை, நடந்து போனாலே ரிஸ்க் இருக்குது, தூங்கி எழுந்தாலே ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, வாழ்க்கையே ரிஸ்க்கு தான். அதை நம்ம எப்படி பிரிஸ்காக ஹேண்டில் பண்ணுறோன்றதுல தான் சக்ஸஸ் இருக்குது. ரிஸ்க் எடுக்கிறதுனால தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். ஸோ படம் எடுக்கிறது வந்து கரெக்டான பிளானிங், தெளிவான டைமிங், பொறுமையாக நிதானமாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து வெற்றி அடையும். ஸோ அதனால் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டி வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு யாராவது விட்டுருந்தால் மன்னிச்சிருங்க. நன்றி, வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆக்சுவலி நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, எனக்கு இன்னும் பேச தெரியல. திஸ் இஸ் மை 4th தமிழ் மூவி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இமோஜின்னு ஒரு வெப் சீரிஸ் அண்ட் 2 is yet to release. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் திஸ் டீம். சாம் சார் அண்ட் ராம் சார் வந்து கொச்சிக்கு வந்துருச்சு. ஸோ டு நரேட் த ஸ்டோரி. அண்ட் அப்போவே ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எவ்ரி ஒன் அண்ட் திஸ் க்ரூ இஸ் ட்ரஸ்டிங் மீ அ லாட். ஸோ அந்த ட்ரஸ்ட் எனக்கு கண்டிப்பாக திரும்பி கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ யூ பீப்புள் ஃபார் கமிங் திஸ். தேங்க்யூ ஸோ மச். சக்தி வந்து வியாபாரங்களை பயங்கரமாக பேசி எப்படி வந்து இன்றைய தமிழ் சினிமா சூழ்நிலை வியாபாரத்தில் இருக்குன்றத அவர் வந்து நேரடியாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர்.
அதனால் அவருடைய வார்த்தைகள் என்பது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. குறிப்பாக ஒவ்வொரு சினிமாவும் வந்து வியாபாரத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற இப்போ இலக்கணம். அதை வந்து சாம் நிச்சயமாக பண்ணுவார். ஏன்னா நீங்கள் அமீரன் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா பத்திரிகையாளர்கள் பெரும்பாலும் தெரியும், எவன் கீழ்ப்படியை கற்றுக்கொள்கிறானோ அவன் தலைமை பொறுப்புக்கு வந்து விடுவான் அப்படின்னு ஒன்று, அந்த வாசகம் தான் முதல்ல இருக்கும். அப்படி ஒரு சிறப்பான ஒரு பணியாள் சாம் வந்து ஒரு ஒர்க் பண்ணும்போதே ஒருத்தனுடைய நேர்மை தெரிஞ்சிடும். அந்த நேர்மை மூலமாக அவனுடைய வெற்றி உறுதியாகும். அதுதான் உண்மை. யார் யாரெல்லாம் இருக்கிற இடத்திற்கு உண்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் வந்து வெற்றியை தொடாமல் அவங்க வாழ்க்கை முடியறதில்ல. அது சாமுக்கு இப்போ ஆர்வமாக இருக்குது. அது நிச்சயமாக வெற்றியில் முடியும். ஏன்னா வலிமை உள்ளது வாழும் என்பது என்னென்னா வலிமையானது கிடையாது, நேர்மையானது தான் வலிமையானது. நேர்மை தான் வலிமை. ஏன்னா அதை வந்து நம்ம நேரடி அர்த்தமாக வலிமைனா ரொம்ப இது உள்ளவன்ற மாதிரி புரிஞ்சிக்கக்கூடாது. நேர்மை தான் வலிமை. வலிமை நிச்சயமாக வெற்றி பெறும். அண்ணன் கனி வந்து நாம் வந்து சினிமாவில் பார்க்குற மாபெரும் சிறந்த மனிதர்களில் கனி முக்கியமானவராக இருக்கார். அப்படி ஒரு கனிகிட்ட வந்திருக்கிற மிகச்சிறந்த கனியாக தான் இவரை நான் பார்க்குறேன். நான் என்னென்னா உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன், சின்ன கதை தான். ஒட்டுன்னு ஒன்று, ஒட்டுன்னு நான் சின்ன வயசில் இருக்கும்போது தான் அந்த ஒட்டு மாங்காய் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகுது. அதனுடைய அறிவியல் தன்மை என்னென்னா, ஒரு பெரிய மாங்காய் இருக்கும், அது இனிப்பு கம்மியாக இருக்கும். ஒரு சின்ன மாங்காய் இருக்கும், அது இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இதை ரெண்டுத்தையும் ஒட்டு சேர்த்தோம்னா பெரிய மாங்காயும் இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் ஒட்டு மாங்காயினுடைய ஒட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தினுடைய அறிவியல் இதான். ஆனால் நீங்கள் நல்லா உள்டாவாக நினச்சி பாருங்கள், அது சின்ன மாங்காவாயி இனிப்பு இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்படியும் வாய்ப்பு இருக்குல்ல, ரெண்டு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அறிவியல் என்னென்னா முதல்ல தான் சொல்லுவாங்க பெரிய மாங்காவாக இருக்கும், இனிப்பு ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உள்டாவாக அது வர்றதில்லை. ஏன் வர்றதில்லைன்னா எப்போதுமே வலிமை உள்ளது தான் சேரும். அதான் அறிவியல். பெரிய மாங்காய் இருக்கிறது மரத்தினுடைய சிறப்பு, அது சின்ன மாங்காய் மரத்தில் இனிப்பு சிறப்பு. அப்போ வலிமை உள்ளது தான் ஒன்று சேரும். நீங்கள் ஒரு போர் நடக்குதுன்னா அந்த போர் வந்து சமாதானம் ஆகுதுன்னா ரெண்டு தளபதி தான் வந்து கை கொடுத்துக்குவானுங்களே ஒழிய போர் வீரர்கள் கை கொடுக்க மாட்டாங்க. அப்போ வலிமை உள்ளது எல்லாமே வாழ்ந்து கொண்டும் அது வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு போய்கிட்டே இருக்கும். அப்படி இப்போ வந்து ஐயா பாலச்சந்தர், அடுத்தது வந்து அண்ணன் அமீர் அண்ணன் வந்தாங்க, அடுத்தது கனி, அடுத்தது சாம், அப்படியே போய்கிட்டே இருக்கணும் இந்த தொடர்பு. ப்ரொடியூசர் வந்து மகேஷ் வந்து பள்ளியினுடைய ஒரு நடத்துனராக இருக்கார். எப்போதுமே பள்ளியில் ஒரு வருஷம் படிச்சுட்டா அதான் ஒரு வருஷன்றது தான் அடுத்த தகுதிக்கு போகிறதுக்கான இது. அப்படி ஒரு பள்ளியினுடைய ஒரு நடத்துனராக இருக்கிறதால இந்த ஒழுங்குமுறை கட்டுப்பாடு அப்படின்றதெல்லாம் அவர்கிட்ட இயற்கையாகவே இருக்கும். ஏனென்றால் வாதியார்ன்றவர் ஒரு கிளாஸ் நடத்துகிறவர், பள்ளியே நடத்துகிறவர், பல வாதியார்களே நடத்தி ஆகணும் அவர். அப்படி மிகச்சிறந்த பயிற்சியோடு இருக்கிறாரு. இந்த படத்தை நம்ம ரமணா சொன்ன மாதிரி மிகச்சிறந்த முறையில் ஆரம்பிக்கிற மாதிரியே முடிப்பார். அடுத்து நம்ம தம்பி தேவ் வந்திருக்காப்புல. தேவ் சிறந்த ஒரு கதாநாயகனாக ஒரு நிச்சயமாக வருவார். ஏன்னா பணிவு என்பது அதாவது கேரக்டர் தான். நீங்கள் என்ன திறமையாக இருந்தாலும் உங்களுடைய கேரக்டர் தான் மிகப்பெரிய இடத்துல அழைச்சிட்டு போவோம். இப்போ பத்திரிகையாளர் இருக்காங்கன்னா உங்களுடைய கேரக்டரை வந்து அவங்க விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களை பற்றி ரெண்டு வார்த்தை ஜாஸ்தியாகவே எழுதுவாங்க. அதே மாதிரி அந்த ஹீரோயினும் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது நம்ம ஜீவாவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு காமராஜர் ஞாபகம் வந்துடும். இப்போ இனிமேல் எனக்கு மனோபாலான ஞாபகமும் வரும். என்ன அப்படி ஒரு சிறந்த ஒரு மனிதர் ஜீவாவுக்கு பேர், அந்த பேருக்கு தகுந்த மாதிரி சிலவங்களுக்கு தான் அமையும். அந்த மாபெரும் கம்யூனிஸ்ட் தலைவருடைய ஜீவாவை பேரை வச்சிருக்கிற ஜீவா, அதே நான் எப்போ ஒரு 15 வருஷமாக பார்க்குறேன்னா அதே போல் இருக்கிற ஒரு அற்புதமான மனிதர் ஜீவா. அவரும் நானும் சேர்ந்து நடிக்கிறேன்னு புதுசாக ஒன்று சொன்னார். அது என்ன படம்னு தெரிஞ்சுக்க. அமீர் அண்ணன் வேறு எப்போ அப்படி வேறு நடக்குதாப்பா அது என்ன படம்னு கேட்டார். அது அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறேனே. நன்றி நன்றி நன்றி. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். இதனுடைய கலைஞர்கள், இதில் இருக்கிற நடிகர்கள் மற்றும் இந்த படா கோபி அவர் பயங்கரமாக, அதாவது நிறைய பேர் இங்கே வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி தருவாங்க. இது வந்து ஒரு
இல்லை இல்லை இல்லை, அதான் தன்னை தாழ்த்தி கொள்பவன் எப்போதுமே உயர்த்தப்படுவான். எந்த திறமைசாலியும் தன்னை திறமைசாலின்னு சொல்கிறதில்ல. 2000 ரூபா நோட்டு, 1000 ரூபா நோட்டை, 500 ரூபா நோட்டை பையில் வச்சிங்கன்னா சும்மா இருக்கும். 50 காசு நாளை போட்டிங்கன்னா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ சின்னது தான் சலசலப்பு ஏற்படுத்தும். கோபி வந்து அவர் இவ்வளோ கேவலன்றது இவ்வளோ சிறப்பு. அவருக்கும் என்னுடைய நன்றி 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 நன்றி. கோபி சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருமே ஓரளவுக்கு நண்பர்கள். நிறைய பட விழாக்களில் அப்பப்போ பங்கு பெறுறது உண்டு. ஆனால் இந்த பட விழா வந்து கொஞ்சம் எனக்கு வித்தியாசமானது. குறிப்பாக சொல்லணும்னா ரொம்ப ஆத்மார்த்தமான நண்பர்களை சில காலம் கழித்து நான் பார்த்தேன். நண்பன் மீர், சிவா, கனி, உதவியாளர் ராமன், ராம், சாம் அப்படின்னு எல்லாருமே நான் பார்த்த ஒரு அற்புதமான தருணம். I don't want to take much of your time. Like Mr. Producer Mahir said, you will only live once. வாழ்க்கை ஒரு முறை தான் வாழ இயலும். அந்த வாழ்க்கையில் what you have as a material with what you do matters. உங்களிடம் இருப்பது என்ன என்பது முக்கியமே அல்ல, அதை கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதே மிக முக்கியம். அதை போல இந்த ஒரு வாய்ப்பை சாமும் ராமும் அத்தனை புதுமிக திறமையாளர்களும் சேர்ந்து பயன்படுத்தி கொள்வார்கள். பிகாஸ் த சான் கம்ஸ் ஒன்லி ஒன்ஸ். ஒரு வாட்டி தான் அப்படி நாக் பண்ணோண்டு வர. அப்போ அந்த கதவை திறக்கும்போது யூ ஹேவ் டு கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ன்றதுக்கு ஒரு சின்ன பேசிக்கலாக எனக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். இட்ஸ் நத்திங் பட் ப்ரிப்பரேஷன் கம் நோ ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். நீங்கள் ரொம்ப அழகாக ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க, பட் யூ டோன்ட் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, then there is no success at all. But at the same time, there is an opportunity, and if you don't prepare yourself, அப்போவும் நீங்கள் அந்த சக்ஸஸ்ன்ற ஈஸிக்கு அந்த பக்கம் நீங்கள் போகிறது கஷ்டம். ஸோ when the success only comes when you prepared yourself fantastically and the opportunity comes in the right time, no, it is automatically goes to the other end of the life. இப்போது ப்ரொடியூசர் சொல்கிற மாதிரி ரிஸ்க் எடுக்கிறேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு. உலகத்தினுடைய அத்தனை சிறந்த படைப்புகளும் இடங்களும் தகுதிகளும் ரிஸ்க்கு அந்த பக்கம் தான் இருக்குது. அதை தான் அன்றைக்கி மிஸ்டர் பாலா எடுத்தாங்க, அமீர் எடுத்தாங்க, சிவா எடுத்தான், நான் எடுத்தேன். ஸோ எவ்ரிபடி நீட் டு கிராஸ் தட். ஸோ ஃபார் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ப்ளீஸ் டோன்ட் கிராஸ் த லிமிட் அப்படின்னு ஒரு கோடு இருக்கும். அந்த கோட்டை அந்த தாண்ட பறக்கிறதுக்கு சிறகு இருக்கலாம். இவ்வளோ நாள் அம்மா அப்பாவும் பறந்து நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் முதலில் அந்த விங்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த கட்ஸ், அந்த தைரியம், அந்த நம்பிக்கை, இதுக்கு முன்னாடி பறக்க போகிற அந்த மலை உச்சிலேருந்து கீழே பார்த்தா அதால் பாதாளம் தெரியும். ஆனால் கொஞ்சம் நம்ம பார்த்தா வானமும் தெரியும். எதை பார்க்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். வாட் யூ see, there you go அப்படிங்கும்போது. ஸோ அந்த மாதிரி இந்த மொத்த டீமுமே ஒரு அற்புதமான ஒரு நல்ல இலக்கை, பாசிட்டிவான இலக்கை நோக்கி சென்று அடையணும். இது ப்ரொடியூசர் மகேஷ் வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணும்போது அவங்ககிட்ட தான் நான் ஒரு ரெக்வஸ்ட்னு வச்சேன். சார் ஆரம்பம் எல்லாமே அழகு தான் இருக்கும், தயவுசெய்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த படத்தை தயவுசெய்து முடிச்சிடுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு படம் ஆரம்பிக்கிறது எவ்வளோ முக்கியமோ, இந்த பூஜைக்கு என்னை கூப்பிட்ற மாதிரி இன்றைக்கி ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப இன்னும் சந்தோஷம். அந்த இலக்கை இந்த மொத்த திறமையாளரும் சேர்ந்து அடைவார்கள் அப்படின்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.